கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்பவுமாய் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல கிறிஸ்தேசுவுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்மேல் தெய்வ சபையின் சார்பாக எங்களுடைய அன்பையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி அவரை துதிக்கிறதற்கு 1000 நாவுகள் போதாது. இப்பொழுதும் கூட நம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படி அவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த உடைய கிருபை இறங்கும்படி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பு, உடைய தயவு, அப்பா உடைய இரக்கங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மனம் இறங்கி நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைக்குள் மறைத்து நடத்துகிற கர்த்தர், இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, சகல தடைகளை உடைத்து போடுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள பலவீனங்களை மாற்றி போடுங்க. சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. போராட்டங்கள், குழப்பங்கள், கண்ணீர்களை மாற்றி சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளுக்கும் விலக்கி தேவாவியானவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு இதன்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபைக்கும் ஆளுகைக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவரோட கிருபை என்று பொழுது இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட காரியம் என்னன்னா ஜெபம். நான் ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஜெபம். இந்த ஜெபம் தான் ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஜெபம் இல்லைன்னா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ஜீவன் இல்லைன்னா. அதுதான் அருமையான பாடகர் பாடியிருக்க, ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். அப்போ இன்றைக்கு ஜெபம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஜீவன் இல்லாமல் வெறும் சும்மா உயிரற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜீவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே தெரியாது, சொரணையாக இருக்காது. சொல்லுவாங்க செத்தங்கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி. அவங்க கையில் என்ன கொடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும், எதை கொடுத்தாலும் அப்படியே தான் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்ன வசனம் கேட்டாலும் அப்படியே தான் இருக்கும். என்னதான் பைபிள் படித்தாலும் அப்படியே தான் இருக்கும். எத்தனை தடவை சபைக்கு போனால் அப்படியே தான் இருக்கும். எப்போதான் நம்முடைய வாழ்க்கை மாறும்? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தான் வாழ்க்கை. இப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. சின்ன காரியம் பெரிய காரியம் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் சின்ன விஷயத்துல தப்பு பண்றதுதான் பெரிய பாவமாய் மாறுகிறது. ஏசாவை குறித்து பார்க்கிறோம், சின்ன விஷயம்தான், ஒருவேளை சாப்பாடு இல்லை, ஒன்றும் ஆயிராது. ஆனா அது போய் என்ன பண்ணாரு? ஐயோ நான் சாகிறேனே, இந்த ஒரு விஷயத்தை பெருசாக்கிட்டார். ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவனை மட்டுப்படுத்தி விட்டார். இது எத்தனை முறை ஒருவேளை நாம் கஷ்டத்துல கடந்து போகலாம், பிரச்சனையில கடந்து போகலாம். ஆண்டவரை பார்த்து, எனக்கு சாப்பாட்டு கூட சரியில்லாம பண்ணிட்டீங்களே, இன்னைக்கு ஒரு சிக்கன் மட்டன் வாங்க கூட காசு இல்லாம ஆக்கிட்டீங்களே. எத்தனை தடவை கேள்வி கேட்கிறோம்? எத்தனை தடவை ஒரு சின்ன விஷயம் கூட எங்களால செய்ய முடியாம ஆயிடுச்சு. நாங்க என்ன செய்யறது? நாங்க உண்மை பின்பற்றி என்ன லாபம்? நீங்க லாப நஷ்ட கணக்கு ஆண்டவர் பார்த்தாருன்னா நம்மால அவருக்கு என்ன லாபம்னு யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் நஷ்டம்தான். நம்மால ஒரு லாபமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் லாப நஷ்ட கணக்கு போடுறவர். அவர் என்ன செய்யறாரா? கோபுரம் கட்ட மனதா இருந்தால் செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவுள்னு சொல்ற கர்த்தர் பயங்கரமா கணக்கு பார்ப்பார். அவர் மாதிரி யாரும் கணக்கு பார்க்க முடியாது. ஆனா நாம அவர்கிட்ட கணக்கு போட்டோம்னா அவ்வளவுதான், சரியா போச்சு. அப்படிதான் ஒருத்தன் கணக்கு போட்டான். தேவன்கிட்ட போனான், என்னை மன்னிச்சிரும், ஐயோ பெரிய எஜமான்கிட்ட போனான், என்னை மன்னிச்சிரும், நான் கடன் வாங்கிட்டேன், என்னால் கொடுக்க முடியல,
அவன் பரிதாபப்பட்டு விட்டுட்டான், போ அப்படின்னு. ஒரு நாள் சிறைச்சாலையில் வச்சிருந்து, சரி போ, உன்னை மன்னிச்சுட்டேன், உன் கடனெல்லாம் மன்னிச்சுட்டேன் போன்ட்டார். இவன் திரும்பி வரான். வரும்போது இவங்கிட்ட கடன்காரன் ஒருத்தன் வரான், இவங்கிட்ட வாங்கின ஒருத்தன் வரான். அவனை பார்த்த உடனே, என்னடா கடன் கொடுக்கல, என் காசு எப்படா கொடுப்பேன்? அவனும் சொல்றான், எனக்கு கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அவன் என்ன செய்யறான்? அவனை மன்னிக்க மனதில்லாமல் அவனை போய் என்ன செய்தான்? அவனுடைய காசு கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவனை பாதித்தான். அவனை சிறைச்சாலையில் அடைத்தான், போராட்டங்களை செய்தான், அவனுக்கு விரோதமாக எழும்பினான். இதை பார்த்த உடனே அந்த பழைய எஜமான் கூப்பிடுறார், நீ எவ்வளோ மோசமான ஆள், உனக்கு நான் மன்னிச்சேனே, அதை பார்த்தாவது நீ மன்னிக்க கூடாதா? அப்ப ஜெபம் இல்லைன்னா என்ன வராது? மன்னிக்கிற சுபாவம் வராது. ஜெபம் இல்லைன்னா பரிசுத்தம் வராது. அப்ப என்ன செய்யணும்? ஜெபம் நமக்கு அடித்தளமாய் இருக்குது. அப்ப ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். நமக்கே தெரியாது. நாம நினைப்போம், இது நடக்குமா நடக்காதா, பாட்டு பாடுறோம்ல, நடக்குமா நடக்காதா என்று நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனா தேவன் என்ன செய்தார்? ஏதோ ஒரு வழியில் எனக்கு அற்புதம் செஞ்சார். நான் நினைக்கவே இல்லை இதுல வரும், இப்படி வரும்னு. நான் நினையாத பாதையில் என்னை நடத்தி, நான் நினையாத வழிகளை என்னை ஆசீர்வதித்து எனக்கு உதவி செய்தார். இப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தப்பு நம்ம கிட்ட தான். ஜெபம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, கூடி ஜெபிக்கலாம். அதுவும் ஜெபம் தான், நான் இல்லைன்னு சொன்னேன். ஒரு 4 பேர் 10 பேர் கூடினா இன்னும் உற்சாகமா இருக்கும். நைட் ப்ரேயர் வைக்கலாம், வைங்க, தப்பு இல்லை. ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆன்லைன்ல ஜெபம் பண்ணலாம், பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா நானும் தேவனும் எவ்வளவு நேரம் தனிப்பட்ட அந்த ஜெப வாழ்க்கையிலே சேர்ந்திருக்கிறோம். நான் எவ்வளவு நேரம் தேவன்கிட்ட பேசுறேன். இன்னொரு சிலர் என்னன்னா, ஜெபம்னு ஃபோன் பண்ணுங்க, அவரை ஜெபம் பண்ண சொல்லலாம், அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லலாம், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் எனக்காக ஃபோன்ல ஜெபம் பண்றாங்கல்ல, டெலிஃபோன் ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஜெபம் பண்ண சொல்றேன். அவங்க எனக்காக ஜெபிப்பார்கள், என் பிள்ளைக்காக ஜெபிப்பார்கள். எப்படியாவது என் பிள்ளை பாஸ் ஆயிடும், எப்படியாவது நான் பாஸ் ஆயிடுவேன், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம், வேலை கிடைச்சிடும், அது கிடைச்சிடும், இது கிடைச்சிடும். இதுக்காக ஒருத்தரை நடுவில் வச்சுக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அதே தவறு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? தேவன் சீனாய் மலையில இறங்கி எழுந்தருளி இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். அக்கினி புகைக்காடா இருந்த அந்த அக்கினியின் மத்தியில் இருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசும்போது அவர்கள் சொன்னது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க பேசாதீங்க, நீங்க பேசினா எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க எத்தனை பேர் ஆவியானவர் பேசும்போது பயத்தை உணர்கிறீர்கள்? தேவ பயத்தை. நீங்க நிறைய பேருக்கு அந்த பயம் இல்லை. நிறைய பேர் தேவ ஆவியானவர் பேசுகிறார் சொல்லி நம்மளை பயம் இல்லாம நடத்திக்கிட்டு போறாங்க. தேவ பயமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேரா எல்லாம் செய்யுங்க சிஸ்டர், எப்படின்னா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். நீங்க காணிக்கை கொடுத்துட்டா சரியாயிடும், நீங்க அதை பண்ணிட்டா சரியாயிடும், இதை பண்ணிட்டா சரியாயிடும். பரிகாரம் பண்ற மாதிரியா இது? தேவனை தெரியாதவர்கள் தவறு செஞ்சிருவாங்க, அதுக்கு ஒரு பரிகாரம். தோஷம், ஐயோ தோஷம் வந்துருச்சுங்க, அவங்களுக்கு ஜவ்வா தோஷம், அவங்களுக்கு அந்த தோஷம், இந்த தோஷம், அதுக்கு பரிகாரம் பண்றாங்க. நமக்கு ஏன் தோஷம் வருது? பாவத்தின் தோஷம். தேவரீரின் பாவத்தின் தோஷத்தை கூட மன்னித்தி, தாவீது எழுதுகிறார். எங்க இருந்தோ வரல தோஷம், இது நாம செய்கிற பாவத்திலிருந்து வருது. அந்த தோஷத்தை மன்னிக்கணும்னா ஜெபம் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்காமலே சுத்திட்டு இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு தேவன் பார்த்துக்குவார், தேவன் பார்த்துக்குவார்னா அப்புறம் அவரை போய் கேள்வி கேட்குறது, ஏன் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்லாம் கேட்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வீரருக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஊழிய காலங்கள்ல 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த நேரம் போக இரவெல்லாம் ஜெபிக்கிறார். இரவெல்லாம் எப்படி ஜெபிக்கிறார்? எல்லாரையும் சீஷர்கள்லாம் கூப்பிட்டு, நாங்கப்பா எல்லாம் உட்காருங்க, 12 பேரும் சேர்ந்து, நம்ம 13 பேர் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படி இல்லை 70 பேரை கூப்பிட்டாரு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பெரிய ஊழியம், ஜெப இது அப்படின்லாம் சொல்லலை, ஜெபக்கூட்டம், உபவாச ஜெபம் அப்படின்லாம் ஒரு அறிக்கை.
அவர் என்ன செஞ்சார்? ஊழியம் எல்லா நேரமும் செய்தார். இரவு நேரங்களில் போய் தனித்திருந்து ஜெபித்தார். எல்லாரையும் விட்டார். இதுக்காகவே சீஷர்களை படகுல ஏற்றி போங்க அனுப்பி விட்டார். அவர் பாட்டுக்கு தனித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் ஏன் தனித்திருக்கணும்? இல்லைன்னா இந்த ஜனங்க விட மாட்டாங்க. காலையில நைட்டா ஊழியக்காரங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. காலையில் நைட்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்நேரமும் ஃபோன் பண்ணுவாங்க. எந்நேரமும் அவங்க பிரச்சனையை நாம் பார்க்கணும். அதுதான் அவங்க ஆசை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு அது ஆசை. நம்ம ஊழியக்காரர், நம்ம பாஸ்டர் எந்த டைம் பண்ணாலும் உடனே எடுத்து எனக்காக ஜெபிக்கணும். நாம ஜெபிக்கணும் இல்லை, அவங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு மாதிரி, ஜெபத்திற்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் சீஷர்கள் கேட்கிறார்கள். ஜெபம் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகளாலே அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில உடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஜெப மாடல் கொடுத்தார். அது மாடல். அதையே மனப்பாடமா சொன்னா இந்த பசங்கள்லாம் செய்யுள் சொல்றாங்கல்ல, எல்லாம் கற்க கசடர கற்போய் கற்ற பின் இருக்க அதற்கு தர, இப்படியே சொல்லிட்டு யாகாவா காக்க இப்படியே மனப்பாடமா படிச்சுட்டு போய் எழுதுவாங்க எக்ஸாம். அந்த மாதிரி எல்லாம் ஜெபம் இல்லை. ஜெபம்னா என்னது? நானும் என் தேவனும் உறவாடுகிற நேரம், உரையாடுகிற நேரம். அப்பதான் தேவன் பேசுறது நமக்கு கேட்கும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஜெபத்துல நம்ம உட்காரும் போது ஏதோ உட்கார்ந்தோம், ஏதோ ஜெபம் பண்ணோம், முடிச்சிட்டோம், அப்படி இல்லை. சொன்னாங்க இன்னைக்கு இன்னையிலேருந்து நான் ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணுவாங்க சிலர், உண்மையாவே ஜெபிப்பாங்க, அந்த வாஞ்சை இருக்கும். ஆனா ஜெபம் பண்ண முழங்கால் போட்ட உடனே என்ன பண்ணணும் தெரியாது. டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாது. டைம் பார்த்துட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சா, 1 மணி நேரம் கண்ணை திறந்து, அவங்க கண்ணை திறக்கிறதுல அரவர் போயிடும். பாதி நேரம் டைம் ஆயிடுச்சா பார்க்கறதுல தாட் போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஜெபத்துல எதெல்லாம் ஜெபம் என்று முழுமையாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஜெபிக்க உட்காரும்போது முதல்ல பாடல்களை பாட வேண்டும். இதுதான் அன்றைக்கு முறைமையா இருந்தது. கொயர் வச்சு பாட்டு பாடினாங்க. ராகத்தலைவன் மியூசிக் டைரக்டர் இருந்தார். நம்ம தனி ஜெபத்துக்கு மியூசிக் டைரக்டர்லாம் தேவையில்லை, நம்ம தான் மியூசிக் டைரக்டர். முழங்கால் போட்டு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க, கையை தட்டி பாடுவோம், கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். பாடி 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 துதிக்கும் போது முதல்ல தேவ பிரசன்னம் வந்துடும். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் இறங்கி வந்துடும். ஏன்னா துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நம்ம துதிக்க ஆரம்பிச்சோன்னா வந்துடுவார். இப்ப துதிச்சுட்டு இருக்கோம், துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில வந்துட்டார். அது மாத்திரம் போதுமா? போதாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஆராதனை. துதிக்கிறதுனா என்ன, ஆராதனை. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கானா? இருக்கு. துதினா நீர் நல்லவர், நீர் வல்லவர்னு சொல்றது துதி. ஆராதனைனா அவர் எப்படி நல்லவர் நான் ருசித்து பார்க்கிறேன்ல, அதை ருசித்து பாடுகிறது, துதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது தான் ஆராதனை. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன்ப்பா, இது எவ்வளோ பெரிய விபத்துல இருந்து என்னை பாதுகாத்தீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன்ப்பா, கீழே விழுந்தானே என்னுடைய கால்கள் முடமாகாதபடி பாதுகாத்தீரே. நான் ஒருவேளை வியாதிப்பட்டிருந்தேன், மரணம் வராதபடி என்னை தூக்கி எடுத்தீரே. இதெல்லாம் ருசித்து பார்க்கிறது. கர்த்தர் நல்லவன் ருசித்து பார்த்ததுடைய அந்த வல்லமையான ஆராதனை தான் தேவன் விரும்புகிறது. துதிக்கும் போது தேவன் இறங்கி வருவார், ஆனா ஆராதிக்கும் போது பரலோகமே இறங்கி வருமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாடல் பாடுகிறார், உண்மையா பாடியிருப்பார். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தா நீர் அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எப்படி தேவ பிரசன்னத்தோடு மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யம், அவருடைய அந்த பரலோகம் இங்க இறங்கி வரணும்னா நம்ம ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடல் ஒரு காலவர் போயிடுச்சு, ஆராதனை ஒரு காலவர் போயிடும். இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம்? நாம ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், அதுல நிறைய இருக்கு.
விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் இதெல்லாம் தனித்தனியாக செலுது. விண்ணப்பம் என்னுடைய விண்ணப்பம் என்ன, எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு என்ன, என் பிள்ளைக்கு என்ன, என் தாத்தாக்கு என்ன, பாட்டிக்கு எல்லாருக்கும் செய்கிறது விண்ணப்பம். அது மாத்திரம் இல்லை, என் தேசத்துக்கு என்ன, நான் இருக்கிற ஊருக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் சொல்லி செய்கிறோம்ல, அது விண்ணப்பங்கள். வேண்டுதல்கள், வேண்டுதல்கள்னா அப்பா இது எப்படியாவது எனக்கு நிறைவேற்றித்தாங்கப்பா, எனக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது, உங்களுக்கு சித்தமான நிறைவேற்றித்தாங்க, இது வேண்டுதல். என்னோட வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும். இதை சொல்லி 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 தேவனை நாம் துதிக்கும் போது என்ன ஆகும், தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்தில் வல்லமை நம்ம மத்தியில் வந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் அதன் மத்தியில் நம்முடைய சத்தத்தை கேட்பார். இதோ உன் கூப்பிடுதலின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுவார். அவர் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, கேட்டுட்டார். இப்போ என் விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு போயிடுச்சு. எனக்கு நல்லா தெரியும், நான் ஜெபிச்சது தேவன் கேட்டுட்டார்னா என்னோட இருதயத்தில் கண்டிப்பாக நான் உணர முடியும். தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறவங்களுக்கு தெரியும், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பம் அவர்கிட்ட போயிடுச்சு, என் வேண்டுதல் அவர்கிட்ட போயிடுச்சுன்றது நல்லா தெரியும். இப்போ என்ன ஆயிரும், தேவன் கேட்டுட்டார், நாம் சொல்லிட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம்னா, அவர் என்ன சொல்ல போறாருன்னு காத்திருக்கும். சப்போஸ் ஒரு வேலை கிடைக்குது, 2 இடத்துல கிடைச்சிருச்சு, இதுக்கு போகிறதா அதுக்கு போகிறதா தெரியல, நம்ம வேண்டுதல்லையும் விண்ணப்பத்திலையும் அவர்கிட்ட சொல்லிட்டோம். அப்போ 2 எது ஆண்டவரே தெரியல, சொல்லிட்டோம். இப்போ எதுங்கிறது தேவன் பேசுறது எப்போதான் புரியும், நான் காத்திருக்கும். என் வேண்டுதல் விண்ணப்பெல்லாம் செலுத்தின அப்புறம் தேவ சமூகத்தில் நான் மௌனமாக இருந்து இருதயத்தின் ஆழத்தில் அவரோட பிரசன்னத்தோடு கூட நான் உட்கார்ந்திருக்கும் போது என்னோட தேவன் பேசுகிற சத்தம் நிச்சயமா என் காதுகளிலே கேட்கும். அப்ப சொல்லுவார், மகளே இதை செய்யாத, மகனை இதை செய்யாத, இப்படி போகாத, இந்த பாதை வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம் என்று அவர் பேசுகிற சத்தம் நம் காதுகளிலே துணிக்கும். அப்ப என்ன ஆகும்னா, நமக்குள்ள கன்ஃபர்மேஷன், எதை செய்யணும் செய்யக்கூடாது தெரிஞ்சு. இதைதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்பயுமே அபியாசப்படுத்தினார். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கும், அடுத்த நிமிஷம் மரணங்கிற சூழ்நிலை இருக்கும், ஆனால் அதை அபியாசப்படுத்தினார். செய்யலாமா வேணாம், வீட்டில் இருக்க பிள்ளை, மனைவி, குடும்பம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். உடனே போய் நான் இப்ப பெரிய போர் வீரர், நான் பாரு யாருன்னு காட்டுறேன்னு போல உட்கார்ந்தார் தேவ சமூகத்தில், அழுதார், ஜெபித்தார், திரும்ப தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆண்டவரே நான் அவங்களை தொடரலாமா, பின்தொடரலாமா, அந்த தண்டை நான் பின்தொடரலாமா வேண்டாமான்னு கேட்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். சொன்னதுக்கு அப்புறம் தான் போனார். உடனே அவர் செய்யல. இக்கட்டான சூழ்நிலையில் கூட தேவ சத்தம் கேட்க பழகினவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யணும், தேவ சத்தம் கேட்கணும். அப்பதான் தேவ சித்தம் புரியும். நானா எதையோ செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டம்னா ஒன்றும் செய்ய மாட்டாரு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம தான் வழியை பார்க்கணும். அப்ப ஜெபம் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. ஜெப வாழ்க்கைனது ஒரு அருமையான வாழ்க்கை. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், பரிபூர்ண நன்மைகளை கொண்டு வரும். அப்ப இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரை இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னோட ஜெபத்தை கேட்டு, என்னோட விண்ணப்பத்தை கேட்டு அங்கீகரிக்கிற ஒரு ஜெப ஜீவியத்தை எனக்கு தாரும். எனக்கு ஜெபிக்கணும்னு தோணுனோன்னு இனி நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன்ப்பா, உமக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், உம்மிடத்துல தான் சொல்லுவேன். நீர் பேசுனதை கேட்ட அப்புறம் தான் மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கோங்க, பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஜெபஜீவியை உம்மோடு இசைந்து இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.